கடலூர் மாவட்டம் மங்களூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அடரி ஊராட்சியில் ஊராட்சி செயலகம் மற்றும் ஊராட்சி மன்ற புதிய கட்டிடத்தினை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தார். அமைச்சர் பேசுகையில், தமிழக முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனையின்படி கடலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்காச்சோளம், நெல், பருத்தி, வாழை, கரும்பு பயிர்களுக்கு விரைவில் அதிகாரிகள் ஆய்விற்கு பிறகு விரைவில் நஷ்டஈடு வழங்கப்படும் என அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் உறுதியளித்தார். ஏற்கனவே மழை பெய்து மக்காச்சோளம், நெல், வாழை, பருத்தி இதுக்கெல்லாம் அதாவது நஷ்டஈடு கிடைக்குமா கிடைக்காதுன்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. மாண்பு முதலமைச்சரிடத்திலே அந்த மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும்போது நம்முடைய ஏரியா பண்ருட்டிலாம் ஆயிரக்கணக்கான குடிசைகள் கீழே இருந்துச்சு. நம்ம ஏரியா அது மாதிரி மழை பெய்யுது. ஆனால் அங்கதான் 13 நாள் நான் அங்கே தான் இருந்தேன். அந்த அளவுக்கு பெரிய நஷ்டம், எல்லாம் பூரா கீழே வந்துருச்சு. அப்பொழுது முதலமைச்சர் சொன்னார், என்ன உங்க பகுதியில் கேட்டாரு. இது மாதிரி பருத்தி, மக்காச்சோளம், கரும்பு, நெல், வாழை இதுக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அரசாங்க அதிகாரிகள் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பகுதிக்கும் இந்த நிவாரணம் வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் மங்களூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி, மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் KNT சுகுணாசங்கர் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் அனிதா கமல்நாத் முன்னிலையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக கூடுதல் ஆட்சியர் சரண்யா IAS கலந்து கொண்டார். விருத்தாச்சலம் கோட்டாட்சியர், வேப்பூர் வட்டாட்சியர், ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம், செங்குட்டுவன், பாவாடை கோவிந்தசாமி, மாங்குளம் வெங்கடேசன், ராமதாஸ், விமல், கிராம நிர்வாக அலுவலர்கள், கிளை கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து எழுத்தூர் ஊராட்சியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக திருமண மண்டபம் வேண்டி பொதுமக்கள் அமைச்சரிடம் கோரிக்கை மனு முன்வைத்திருந்த நிலையில் இன்று 78 லட்சம் செலவில் பூமி பூஜை போடப்பட்டது. அதைத் தொடர்ந்து புலிவலம், கீழ்ச்செருவாய், எழுமாத்தூர் ஆகிய பகுதிகளில் அரசு அலுவலக கட்டிடங்கள் திறந்து வைத்தார் அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள்.